குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி சூப்பரான மோமோஸ் தாங்க நீ செஞ்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் என்னென்னமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கோஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க மசாலா. வேறு அதிகமாக மசாலா எதுவுமே இல்லை. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு பரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க மசாலா ரெடி. அதுக்கு சூப்பரான ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். அழகாக சப்பாத்தி மாரி மாவை உருட்டி ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. நான் இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். மோமோஸ்க்கு 2 ஷேப்பு 3 4 ஷேப்லாம் செய்கிறாங்க. நான் இந்த ஷேப் செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு ஆவியில் எடுத்திங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.